டெல்லியில் தனி பெரும்பான்மையுடன் ஆட்சி அமைக்கும் பாஜக. ஊழல் குற்றச்சாட்டால் கெஜ்ரிவால் தோல்வியை தழுவினாரா? பாஜகவின் வெற்றிக்கு காரணம் என்ன? இந்தியாவில் பல்வேறு மாநிலங்களிலும் ஆட்சி அதிகாரத்தை பாஜக கைப்பற்றி இருந்தாலும் தலைநகர் டெல்லியில் கடந்த 27 ஆண்டுகளாக பாஜகவுக்கு எட்டாக்கணியாக இருந்த சட்டமன்றம் இந்த தேர்தலில் கைகூடி வந்திருக்கிறது. டெல்லி சட்டசபை தேர்தல் முடிவுகளில் பாஜகவுக்கு 42 இடங்களும், ஆம் ஆத்மிக்கு 28 இடங்களும், காங்கிரசிற்கு ஒரு இடம் கூட இல்லை என்ற வகையிலும் முடிவுகள் பகிரங்கமாக அறிவிக்கப்பட்டுள்ளன. டெல்லி சட்டப்பேரவையில் 70 தொகுதிகள் இருக்கும் நிலையில் தனி பெரும்பான்மையுடன் பாஜக இம்முறை ஆட்சியை கைப்பற்றியிருக்கிறது. வரலாற்றை திரும்பி பார்த்தால் டெல்லியில் கடந்த 1993 ஆண்டு முதல் 1998 ஆண்டு வரை பாஜக ஆட்சியில் இருந்தது. அதன் பிறகு 2013 ஆண்டு வரை காங்கிரஸ் ஆட்சியில் இருந்தது. அதன் பிறகு 2013 ஆண்டு முதல் ஆம் ஆத்மியே 10 ஆண்டுகளாக கோலோச்சி இருந்த நிலையில் ஆம் ஆத்மி கட்சி என்பது ஊழலை எதிர்க்கும் ஒரு போராட்ட குழு என்ற அமைப்பாகவே நிலைநிறுத்தி காட்டப்பட்ட நிலையில் கெஜ்ரிவால் மீதே எழுந்த முறைகேடு புகார்கள் இந்த தோல்விக்கு காரணமாக இருக்கலாம் என்று பரவலாக விமர்சிக்கப்பட்டு வருகின்றன. முன்னதாக ஆம் ஆத்மி ஆட்சியை பிடிக்க காங்கிரஸ் கட்சி காமன்வெல்த் ஊழல், 2G முறைகேடு, நிலக்கரி சுரங்க முறைகேடு உள்ளிட்ட குற்றச்சாட்டுக்களை கடுமையாக முன்வைத்து காங்கிரஸையும் ஒரு சேர பாஜகவையும் வீழ்த்தி இருந்த நிலையில் தற்போது ஆம் ஆத்மிக்கும் முடிவு வந்திருக்கிறது. மக்கள் அளித்த தீர்ப்பை தலைவணங்கி ஏற்பதாக கெஜ்ரிவால் அறிக்கை வெளியிட்டிருக்கிறார். பாஜக தனது தேர்தல் வாக்குறுதிகளை நிறைவேற்றும் என நம்புவதாகவும் அந்த பதிவில் அவர் கூறியிருப்பது குறிப்பிடத்தக்கது.